நம்மள நிறைய பேரு இன்ஸ்டாகிராம், Facebookல உள்ள ரீல்ஸ பார்த்து தான் ஸ்டாக் வந்து பை பண்றாங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. முதல்ல ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணணும்னால அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படின்னு செக் பண்ணணும். முதல்ல ஒரு ஸ்டாக் வாங்கணும்னால அதோட சார்ட்டை எடுத்து அதோட 10 வருஷமா அந்த சார்ட்ல அது வந்து எப்படி டிராவல் ஆகுன்னு செக் பண்ணணும். அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தாலும் அந்த சார்ட்ல நம்ம வந்து அந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணலாம். சப்போஸ் அது வந்து டிகிரீஸ் ஆயிருந்தானா அந்த ஸ்டாக் வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்பவே சிறந்தது. அடுத்தது அதோடைய ப்ராஃபிட் ரேஷியோ. எல்லா ஸ்டாக்குமே 3 மந்த்துக்கு ஒரு தடவை அதோடைய குவார்டர்லி ரிசல்ட் வரும். அப்போ அந்த குவார்டர்லி ரிசல்ட்ல அதோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்தானா அந்த ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது ப்ரொமோட்டிங் ஹோல்டிங். ஒரு ஸ்டாக்ல ப்ரொமோட்டிங் ஹோல்டிங் எப்படி இருக்குமானா, கம்பெனியுடைய ஓனருக்கு கண்டிப்பா அதோட ஷேர் இருக்கும். அப்போ அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு ஷேருமே ஹோல்டிங் இல்லைன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் ப்ரொமோட்டிங் ஹோல்டிங் வந்து நல்லா இருந்தானா அதுலயும் நம்ம வந்து ப்ரொமோட்டிங் ஹோல்டரா ஆகலாம். இதே மாதிரி ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஸ்டாக் வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதனால Facebook, Instagramல உள்ள ரீல்ஸை பார்த்து ஸ்டாக் வந்து பை பண்றது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.